நமஸ்தே, வெல்கம் டு கலைகள் ஏராளம் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரவேஷிகா ஆகஸ்ட் 24 நடந்தது. இது வந்து சென்னை சபாவோட ஆகஸ்ட் 24 கொஸ்டின் பேப்பர் தான் இது. இதில் என்னென்ன கொஸ்டின்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறத மார்க் பண்ணியிருக்கிறேன். அது போக ரிமைனிங் இருக்கிறத நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருங்க. டைம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, லேட்டாக தான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், பேப்பர் 1ல் फर्स्ट रोमन किन्हीं 5 प्रश्न के उत्तर एक या 2 वाक्य में लिखिए. இப்போ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் 5 அட்டன் பண்ணணும். இதெல்லாம் வந்திருக்குன்னு பாருங்கள். போயம் 1 கொஷின் 3, போயம் 2 கொஷின் 3, போயம் 3 கொஷின் 3, போயம் 4 கொஷின் 4, போயம் 5 கொஷின் 2, போயம் 8ல் கொஷின் 3, போயம் 9 கொஷின் 1, போயம் 12 கொஷின் 2 இதெல்லாம் கேட்டாச்சு. இப்போ இதில் வந்து நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் பிரிச்சுட்டு நீங்கள் ஃபஸ்ட் ஹாஃப் சூஸ் பண்ணி படிக்கணும். ஏன்னா நமக்கு வந்து இதில் எத்தனை கேட்டிருக்காங்க அப்படின்னா 8 கேட்டிருக்காங்க. டோட்டல் 8 கொடுத்து நீங்கள் வந்து எழுத வேண்டியது பார்த்திங்கன்னா 5 அட்டன் பண்ணணும். அப்போது இப்போ இதில் வந்து டோட்டல் வந்து உங்களுக்கு 12 இருக்குது. 12லேருந்து இனி ஒரு 8ஆவது நீங்கள் தரவு பண்ணணும். அப்போ தான் 5 வந்து நம்ம கன்ஃபார்மாக எழுத முடியும். ஓகேவா? இந்த 2ஐயும் படிச்சுட்டு இந்த 2ம் படிச்சுக்கிட்டு இங்கே வந்து ஒரு 6 லெசன் அந்த மாதிரி கூட நீங்கள் படிச்சுக்கலாம். டோட்டல் பார்த்திங்கன்னா ஒரு 8 லெசனுக்கு மேலே நீங்கள் படித்தாதான் இங்கே வந்து நீங்கள் 5 லெசன் அட்டன் பண்ண முடியும், 5 கொஷின் வந்து அட்டன் பண்ண முடியும். இதில் வந்திருக்கதை ஒமிட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி இப்போ ரீட் பண்ணதெல்லாம் ஒமிட் பண்ணிவிடுங்க. தென் நெக்ஸ்ட்டு ரெண்டாவது பார்த்திங்கன்னா, ரெண்டாவது ரோமன் பார்த்திங்கன்னா 1, 5, 12 கேட்டாச்சு. 1, 5, 12 கேட்டாச்சு. ரிமைனிங் பார்த்திங்கன்னா 2, 3, 4 இது தரவு பண்ணுங்கள். ஓகேவா? 3ஐயுமே தரவு பண்ணணும். ஏன்னா எது கேட்பாங்க நமக்கு தெரியாது. அதனால் மேக்ஸிமம் இந்த 3ம் தரவு பண்ணி வச்சுக்கோங்க. தென் கிசி ஏ கவிதாக்கா ஷாரான் லிக்கியே. இப்போ இதில் பார்த்திங்கன்னா 1, 3, 10 கேட்டாச்சு. இதில் வந்து ரிமைனிங் பார்த்திங்கன்னா 2, 4, 5 ஏன்னா இது 1ம் 3யும் கேட்டாச்சு. மேக்ஸிமம் இதில் எதுனாலும் கேட்கலாம். அதனால் 3 எஸ்ஸே வந்து நீங்கள் தரவு பண்ணி வச்சுக்கோங்க. தென் किन्हीं 2 पद्यांश का संदर्भ साहित भाव समझाइए. ERC பார்த்திங்கன்னா போயம் 2 ERC 1, போயம் 5 ERC 1, போயம் 9 ERC 1, போயம் 6 ERC 1 இதெல்லாம் கேட்டாச்சு. இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் இதே மாதிரி இப்போ 12 லெசன் இருக்குன்னா மேக்ஸிமம் நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு எவ்வளோ கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். எத்தனை கொஷின் அட்டன் பண்ணணும்? 2 கொஷின் அட்டன் பண்ணணும். இப்போ மேக்ஸிமம் ஒரு 6 லெசனாவது நீங்கள் தரவு பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? 6 லெசன் அப்படிங்கும்போது எப்படியும் அதுக்குள்ளே 2 கொஷின் வந்து உங்களுக்கு வந்திருக்கும். நெக்ஸ்ட்டு किन्हीं 2 पद्यांश का संदर्भ साहित व्याख्या कीजिए. இப்போ 11 and 12th பார்த்திங்கன்னா 12 to 14 வரைக்குமே கேட்டிருக்காங்க. இப்போ இதில் போயம் 11ல் ERC 2, போயம் 12ல் ERC 2, போயம் 14ல் ERC 6, போயம் 14ல் 9. ஓகே, இதை ஒமிட் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிறதுல 11லேருந்து 14th லெசன் வரைக்கும் நீங்கள் படிச்சிங்கன்னா இதில் 2 வந்து நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். ஓகே, 11 to 14th சாப்டர் வரைக்கும் படிக்கணும் போயம் பாட்டில். தென் கண்டஸ்த தோகா வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கபீரில் பார்த்திங்கன்னா 1 அண்டு போயம் 4 கேட்டிருக்காங்க. ஓகேவா? இது கபீரில் 1, இது ரஹீமில் 1 கேட்டிருக்காங்க. ரஹீமில் 4. டோட்டல் வந்து நீங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாய்ஸே கிடையாது. அப்போ நீங்கள் ரிமைனிங் இப்போ பார்த்திங்கன்னா 2 ஒமிட் பண்ணிவிட்டு ரிமைனிங் 18 வந்து படிக்கணும். டோட்டல் 20. கபீரும் ரஹீமும் சேர்ந்து உங்களுக்கு 20. 20ல் 2 வந்து போயிடுச்சு. அது போக மீதி எவ்வளோ இருக்குது? 18 இருக்குது. 18 நீங்கள் தரவு பண்ணால் தான் 5 மார்க்கு நீங்கள் अटेंड பண்ண முடியும். தென் 7th रोमन किन्हीं 5 प्रश्न के उत्तर एक या 2 वाक्य में लिखिए. பார்த்தீங்கன்னா லெசன் 1 கொஷின் 2, லெசன் 2 கொஷின் 5, லெசன் 4 கொஷின் நம்பர் 3, லெசன் 5 கொஷின் நம்பர் 4, லெசன் 7 கொஷின் நம்பர் 1, லெசன் 8 கொஷின் நம்பர் 2, லெசன் 9 கொஷின் நம்பர் 2, லெசன் 10 கொஷின் நம்பர் 2 இதெல்லாம் வந்தாச்சு. நீங்கள் எத்தனை எழுதணும் அப்படின்னா 5 அட்டன் பண்ணணும். மேக்ஸிமம் இதுலேயும் வந்து ஒரு 8 லெசன் வரைக்கும் நீங்கள் தரவு பண்ணுங்கள். ஓகே, 1 to 8 லெசன் வரைக்கும் ஃபஸ்ட் ஹாஃபு தரவு பண்ணி வச்சுக்கோங்க. வந்த கொஷினை ஒமிட் பண்ணிவிடுங்க. தென் किन्हीं 3 प्रश्न के उत्तर 5 वाक्यமே लिखिए. இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 3 வந்து அட்டன் பண்ணணும். இதில் லெசன் 1 கொஷின் 1, லெசன் 2 கொஷின் 2, லெசன் 4 கொஷின் நம்பர் 3, lesson 7
கொஷின் நம்பர் 1, லெசன் 9 கொஷின் நம்பர் 2 இதெல்லாம் கேட்டாச்சு. இப்போ இதுலேயுமே வந்துட்டு நீங்கள் வந்து நம்மளுக்கு 3 அட்டன் பண்ணணும் அப்படிங்கும்போது 6 லெசனாவது நீங்கள் தரவு பண்ணணும். ஓகே, அப்போ தான் நம்ம இனி 3 வந்து அட்டன் பண்ண முடியும். 1லேருந்து 6 லெசன் தரவு பண்ணிக்கோங்க. இப்போ அதில் இருக்க கொஷின் ஆன்சர்ஸ் ஃபுல்லாக. தென் 9th கிசி ஏக் பாட் கா சாரான்ஸ் லிக்கியே. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1, 7, 9 கேட்டாச்சு. நீங்கள் படிக்க வேண்டியது 2, 3, 4. ஓகே, 3 கொடுத்துருக்கோம். தென் 10th ரோமன் கின்கிம் 3 கி சந்தர்ப்ப சாகித்ய வியக்கியா கீச்சியே. இப்போ இதில் 3 அட்டன் பண்ணணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 10th லெசன் வரைக்கும் இருக்குது. இதில் 3 அட்டன் பண்ணணுங்கும்போது மேக்ஸிமம் ஒரு 7 லெசன் படித்து வச்சுக்கோங்க. 6 or 7 லெசனில் உள்ள இஆர்சி ஃபுல்லாக கவர் பண்ணிவிடுங்க. வந்ததை ஒமிட் பண்ணிவிடுங்க. இப்போ இதெல்லாம் வந்திருக்குன்னு பாருங்கள். லெசன் 1 இஆர்சி 2, லெசன் 2 இஆர்சி 3, லெசன் 5 இஆர்சி 2, லெசன் 6 இஆர்சி 3, லெசன் 10 இஆர்சி 1. இதுதான் உங்களோட ஃபஸ்ட் பேப்பர். செகண்ட் பேப்பர் பாருங்கள். किन 5 प्रश्न के उत्तर एक या 2 वाक्यों में लिखिए. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெசன் 1 கொஷின் நம்பர் 1, லெசன் 1 கொஷின் நம்பர் 4, லெசன் 2 கொஷின் நம்பர் 2, லெசன் 2 கொஷின் நம்பர் 6, லெசன் 3 கொஷின் நம்பர் 3, லெசன் 4 கொஷின் நம்பர் 1, லெசன் 5 கொஷின் நம்பர் 1, லெசன் 5 கொஷின் நம்பர் 5. இப்போ லெசன் 5க்குள்ளே தான் உங்களுக்கு இந்த 5 கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் நீங்கள் 5 அட்டன் பண்ணணுன்னா ஒரு 4th லெசன் 4 லெசன் தரவு பண்ணிக்கோங்க. ஓகேவா, 4 லெசனில் வந்து இந்த கொஷின்லாம் வந்ததை ஒமிட் பண்ணிவிட்டு ரிமைனிங் உள்ளதாக படிக்க ஆரம்பிங்க. தென் கிசி ஏக் பாத்திரக்கா டிப்பனி லிக்கியே. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1, 2, 5 கேட்டாச்சு. இப்போ ரிமைனிங் பாருங்கள். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 3 and 4ல் வந்து கேட்கவே இல்லை. அதனால் மேக்ஸிமம் நீங்கள் இந்த லெசன் 2லேயும் இருக்க டிப்பனி ஃபுல்லாகவே நீ தரவு பண்ணிக்கோங்க. ஓகேவா, அது கூட இப்போ இந்த ஃபஸ்ட் சாப்டரில் இதெல்லாம் ரிமைனிங் இருக்கோ அதுவும் படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. ஓகே, 3 லெசன் டோட்டலாக கொடுத்துட்ருக்கு. தென் தேர்டு கிசி ஏக் பாத்திரக்கா சரித்திர சித்திரன் கீச்சியே. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2, 4, 5 கேட்டாச்சு. ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 1, 3. இதில் எனி 1 படிங்க. ஓகேவா, 1, 3 இதில் எனி 1 படித்தா போதும். மேக்ஸிமம் 1 or 3 வந்து அங்கே இருக்கும். அதனால் எனி 1 வந்து தரவு பண்ணிக்கோங்க. தென் 4th கின்ஹிம் 3 கி சந்தர்ப்ப சாகித்ய வியக்கியா கீச்சியே. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா லெசன் 1 இஆர்சி 1, லெசன் 2 இஆர்சி 3, லெசன் 3 இஆர்சி 1, லெசன் 4 இஆர்சி 1, லெசன் 4 இஆர்சி 3, லெசன் 5 இஆர்சி 1. இப்போ இதில் 3 மேக்ஸிமம் நீங்கள் 4 லெசன் நீங்கள் படித்து வைக்கணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா 3 லெசன் மேக்ஸிமம் 3 அண்ட் 4th லெசனும் ஒரு சேஃப்டிக்கு நீங்கள் படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா 3 வந்து நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். இங்கே வந்திருக்கதை ஒமிட் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி இதில் கூட நீங்கள் டைம் இருந்துச்சுன்னா அடுத்த எஸ்ஏவும் நீங்கள் வந்து தேர்டையும் கொஞ்சம் தரவு பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் 1 கேட்காம ஸ்ட்ரெயிட்டாக என்ன பண்ணிடலாம், தேர்டு மட்டுமே கூட கேட்டுக்கலாம். அதனால் எனி 2 இந்த 2 எஸ்ஏவையும் கூட நீங்கள் தரவு பண்ணி வச்சுக்கோங்க. மா பாப் அதுக்கடுத்து பாருங்கள். கின்ஹிம் 2 पर டிப்பனி லிக்கியே. இப்போ இதில் வந்து 2 அட்டன் பண்ணணும். இதில் டோட்டல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஸ்ஏஸ் நிறையா இருக்குது டிப்பனி. அதில் பாருங்கள் 2, 3, 4, 6, 7, 9 இதெல்லாம் தரவு பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் 2 வந்து கண்டிப்பாக நீங்கள் அதில் 2 வந்து வந்துடும். ஓகே, 2 டிப்பனி நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். 6th ரோமன் கிசி ஏக்கா சாரான்ஸ் லிக்கியே. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 4, 6, 8 கேட்டாச்சு. ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 1, 2, 3 மேக்ஸிமம் வந்துட்டு 1, 2 தரவு பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா நம்ம 3யையும் ஆட் பண்ணி படித்து வச்சுக்கோங்க. ஓகேவா, 3 and 5ம் ஏன்னா எது கேட்பாங்கன்னு தெரியும். மேக்ஸிமம் இந்த 1, 2ல் கேட்டுருவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வஜன் பதிலியே, தென் லிங்க் பதிலியே, தென் வந்து ஏக் சப்தமே அர்த்த லிக்கியே. இப்போ இது வந்து ஒரு வேர்டாக கொடுத்துருக்க ஒரு சென்டென்ஸாக இருக்குது. அதுக்கு நீங்கள் ஒரு வேர்டில் மீனிங் வந்து எழுதணும். அந்த எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து உங்களுக்கு 5 மார்க்கு. உங்களுக்கு சாய்ஸஸ் இதில் எதுவுமே கிடையாது. 10th ரோமன் கின்ஹிம் 5 பிரச்சனைக்கே உத்தர் ஏக் யா 2 வாக்கியமே லிக்கியே. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா லெசன் 1, லெசன் 4, லெசன் 5, 10, லெசன் 11, 13, 16, 18 இதெல்லாம் கேட்டாச்சு. இப்போ இது வந்து 2 மார்க் கொஸ்டின்ஸ். மொத்தம் நீங்கள் வந்து 5 வந்து அட்டன் பண்ணணும். இப்போ இதில் வந்துட்டு இப்போ 18 லெசன் 20 லெசன் இருக்குது அப்படின்னா மேக்ஸிமம் நீங்கள் 1லேருந்து 11 லெசன் தரவு பண்ணிக்கோங்க. 1 to 11 லெசன் வரைக்கும் தரவு பண்ணிக்கிட்டிங்கன்னா 5 கொஷின் தாராளமாக நீங்கள் அட்டன் பண்ணிடலாம்.
தென் இதே மாதிரி தான் உங்களுக்கு பிக் கொஷின். இது ஷார்ட் ஆன்சர்ஸ், இது வந்து பிக். 11th ரோமன் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 வந்து அட்டன் பண்ணணும். 3 பிரஷன் ஓகே அட்டன் பண்ணணும். மொத்த டோட்டல் உங்களுக்கு 5. இதில் வந்து நீங்கள் படிக்க போகிறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் 1 to 10 வரைக்கும் படிங்க, செகண்ட் ஆஃப் 9 to 20 வரைக்கும் படிச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ராவே நீங்கள் வந்து நான் கொடுத்துட்ருக்கேன் ஓகே. ஏன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அதுக்குள்ளே அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து கொடுத்துட்ருக்கேன். 4, 7, 8, 11, 19 வந்து கேட்டாச்சு. ரிமைனிங்கில் இப்போ இந்த ஃபஸ்ட் ஆஃப் எடுக்கிறீங்கன்னா இந்த 3 கொஸ்டினும் போக ரிமைனிங் இருக்கிறது எல்லாத்தையும் நீங்கள் படிக்கணும் ஓகேவா. இது உங்களோட செகண்ட் பேப்பர். தேர்ட் பேப்பர் பார்த்தீங்கன்னா ஆஃப் வந்து உங்களுக்கு நீங்கள் கைடோ ஏதோ ஒன்று ஹிந்தியில் நீங்கள் எழுதணும் ஓகே. 50 மார்க்கு நீங்கள் இங்கேருந்து எழுதணும். உங்களுக்கு இங்கேருந்து எழுதணும் 50 மார்க்குக்கு. கிசி ஏக் விஷய பர் நிபந்த லிக்கியே கட்டுரை கேட்டிருக்காங்க. 1, 10, 12 கேட்டாச்சு. ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 2, 3, 4, 5, 6 மேக்ஸிமம். இதில் நீங்கள் வந்து 3 வந்து படிங்க. 2, 3, 4 ஓகே. அதுலேருந்து 1 வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் ரோமன் வித்யாலய்க்கே புஸ்தகாலய்க்கே லியே 2 வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 4 அப்படியே மித்ரக்கோ கேட்டிருக்காங்க. 4th ரோம் லெட்டர் வந்து கேட்டாச்சு. இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டில் எடுக்க போகிறீங்கன்னா 1, 3யும் படிங்க ஓகே. எனி 2 வந்து தரவு பண்ணணும், இல்லை 5, 6 படிக்கலாம். எனி 2 1, 3 ஆர் 5, 6. தென் இங்கே அடுத்த ரோமன் பார்த்தீங்கன்னா 2 கேட்டிருக்காங்க. 1, 3 படிங்க, இல்லைனா 4, 6 படிங்க ஓகேவா. எனி 2 படிக்கணும் நெக்ஸ்ட் ரோமனுக்கும். அடுத்து நிமின லிக்கித் கத்தியாம்சேகா சங்கேஷ்வமே லிக்கிய வந்து செகண்ட் ரோமன் வந்து கேட்டிருக்காங்க. செகண்ட் எக்ஸசைஸ் வந்து கேட்டாச்சு. தென் டிரான்ஸ்லேஷன் அப்படி பிராந்திய பாஷாமே அனுபாத் கீஜியில் பார்த்தீங்கன்னா 8 கேட்டிருக்காங்க. இங்கே வந்து 3rd வந்து கேட்டிருக்காங்க. ஹிந்தியுமே அனுபாத் கீஜியை வந்து 3rd கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து தமிழ் ஓகே. இது வந்து தமிழ்லாம் வந்து உங்களுக்கு போர்ஷன் மாறிக்கு தமிழ் புக்கு எல்லாம் கேட்டு நீங்கள் வந்து வாங்கணும். ஈஸி லாங்குவேஜ் எழுதுகிறவங்க ஈஸி லாங்குவேஜ் எழுதுவாங்க ஓகே. அதுக்கு தனி கொஷின் பேப்பர். நீங்கள் அதுக்கு வந்து பிரவேசிக்கலாம் ஃபஸ்ட்டே நீங்கள் எக்ஸாமினேஷன் அப்ளை பண்ணும்போது நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஜூட் வந்து உங்களுக்கு அப்ளை ஆகும். இப்போ இதில் வந்து பாக் 2 பாக் 1 வந்து 15 மார்க்கு. ஹிந்தியில் உள்ள கிராமர் வாட்ரு லெட்டர் ரைட்டிங் இதெல்லாம் வந்து எழுதணும். தென் இங்கே பாக் 2 பார்த்திங்கன்னா தமிழில். இப்போ இதில் வந்து ஃபஸ்ட் ரோமன் பாருங்கள். ஏதேனும் 2 குறள்களை அடிப்படையாமல் எழுதுக. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து 2 and 10 கேட்டிருக்காங்க. செகண்டு திருக்குறளில் வந்து அதிகாரத்தில் வந்து 5 and 10 கேட்டிருக்காங்க ஓகேவா. ரிமைனிங் வந்து அப்போ நீங்கள் படிக்க வேண்டியது பார்த்திங்கன்னா மொத்தம் 20 திருக்குறள் படிக்கணும். 4 கேட்டாச்சு. ரிமைனிங் உங்களுக்கு 16 இருக்குது. 16ல் உங்களுக்கு வந்து இப்போ ஒரு திருக்குறளே 2 கேட்குறாங்க. அப்போ எனி 10 படித்தா போதும். 10ல் இந்த 2 ஒமிட் பண்ணுங்க. இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு திருக்குறள் படிக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அதிகாரம் படிக்கிறீங்க அப்படின்னா அதில் 2வதையும் 10ஐயும் எடுத்துட்டு ரிமைனிங் இருக்கிறத நீங்கள் படிங்க. 8 படித்தா போதும். இப்போ அதிகாரம் கடவுள் வாழ்த்தில் படிக்கிறீங்க அப்படின்னா 2 கேட்டாங்க. இந்த 2வையும் இந்த 10ஐயும் விட்டுட்டு மீதி இருக்கிறது எல்லாத்தையும் நீங்கள் மீதி இருக்கிற 8 மட்டும் படித்தா போதும். 2 அட்டன் பண்ணிடலாம். இல்லை எனக்கு இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அடுத்த திருக்குறள் இருக்குது பாருங்கள். அதில் 5 ஒழுக்கமுடைமையில் 5ஐயும் 10ஐயும் 10ஐயும் விட்டுட்டு நீங்கள் ரிமைனிங் படிக்கிற 8 படிக்கலாம். எனி 8 தரவு பண்ணுங்கள் ஓகே. எனி 8நாலும் இதில்னாலும் அதில்னாலும் அப்படி படிக்க வேண்டாம். ஏதாவது ஒரு அதிகாரத்தில் 8 ஒரு அதிகாரம் சூஸ் பண்ணிக்கோங்க. 8 திருக்குறள் படிங்க. தென் ஏதேனும் 3 வினாக்களுக்கு ஒரு பக்கத்திற்கு மிகாமல் விடை எழுதுக. 8 தொகை நூல்கள் அவை. அதாவது 3, 5, 6, 7 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஓகே. 7 ஃபஸ்ட் கொஸ்டினும் கேட்டிருக்காங்க, செகண்ட் கொஸ்டினும் கேட்டிருக்காங்க அண்ட் 9. இதில் வந்து நீங்கள் படிக்க வேண்டியது பார்த்திங்கன்னா 3 வினாக்கள் தான் நீங்கள் எழுத போகிறீங்க. அப்போது ஃபஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட் ஆஃப்னா பாருங்கள். இதில் வந்து மொத்தம் டோட்டல் 9 இருக்குது. நீங்கள் 3 அட்டன் பண்ணணும். மேக்ஸிமம் வந்து 6 வரைக்குமாவது நீங்கள் படித்து வச்சுக்கணும் ஓகே. 6 வரைக்கும் படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா 3 கொஸ்டின் வந்து நீங்கள் அதுவும் நல்லா படிக்கணும். இங்கே வந்திருக்கிறத ஒமிட் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிறத படிங்க ஓகேவா. தென் ஏதேனும் 2 இருக்குது. இடஞ்சுட்டி பொருள் விளக்கம் தருங்க. அதில் பார்த்திங்கன்னா லெசன் 1ல் ERC 3,
லெசன் 2ல் ERC 3, லெசன் 5ல் ERC 1, லெசன் 4ல் ERC 1. இப்போ இதுலேயுமே அப்படி தான் நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் பிரிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ இதில் வந்து டோட்டல் உங்களுக்கு 7 லெசன் தான் இருக்குது. ஓகே, இப்போ ஒரு 5 லெசன் நீங்கள் வந்து தரவு பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் 2 வந்து எழுதிக்கலாம். ஓகே, மேக்ஸிமம் 4 படிச்சிடணும். ஏன்னா இது வரைக்குமே இதில் வந்து 2 வந்துட்டு 1-2 லெசனில் தான் கேட்டிருக்காங்க. இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 4 லெசன் ஒரு தரவு பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் ஒரு 4 லெசன்னால் நீங்கள் எது கேட்டாலுமே நீங்கள் அது எழுதுகிற மாதிரி இருக்கணும். வந்திருக்கதை ஒமிட் பண்ணிடுங்க. தென் லாஸ்ட் ரோமன் பாருங்கள், ஏதேனும் 3 வினாக்களுக்கு ஒரு பக்கத்திற்கு மிகாமல் விடை தருக. இப்போ இதில் வந்து செகண்ட் லெசன் கொஷின் 1, தேர்டில் கொஷின் நம்பர் 3, ஃபோர்த் லெசனில் கொஷின் நம்பர் 2, 5ல் கொஷின் நம்பர் 1, 6ல் கொஷின் நம்பர் 2, 7th லெசனில் கொஷின் நம்பர் 1 இதெல்லாம் கேட்டிருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 3 அட்டன் பண்ணணும். நீங்கள் மொத்த டோட்டல் உங்களுக்கு 6 தராங்க. லெசன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் சாப்டர் பாருங்கள், அடுத்த சாப்டரில் எவ்வளோ லெசன் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு அதுலேருந்து நீங்கள் பிரித்து எழுதணும். நீங்கள் உங்களுக்கு வந்து போர்ஷன் சிலபஸ் பார்த்துட்டாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் எது வந்து இருக்குது அப்படின்னு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7th லெசன் வரைக்கும் இருக்குது, 7 லெசன் டோட்டல். அப்போ அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 வந்து அட்டன் பண்ணணும். இப்போ மேக்ஸிமம் ஒரு 5 வரைக்குமாவது நீங்கள் படிக்கணும். 1 to 5 லெசன் தரவு பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த 3 கொஷின் வந்து அட்டன் பண்ணிடலாம். ஓகே, நான் எக்ஸ்ட்ரா தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா நீங்கள் வந்து படிக்கல ஜி அப்படின்னு சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம எக்ஸ்ட்ரா போர்ஷன் தான் சொல்லியிருக்கிறோம். இது வந்து சென்னை சபாவோட பிரவேசிகா. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் எழுதுகிறாங்க அப்படின்னாலுமே ஹிந்தி எக்ஸாம்ஸ் அபவுட் வந்து நம்ம ஒவ்வொரு வாட்டியுமே நம்ம ப்ளூ பிரிண்ட் வந்து போட்டுட்ருக்கோம். அதேமாதிரி திருச்சி சபா கொஷின்ஸ் உங்கள்கிட்ட கிடச்சிது அப்படின்னாலுமே எனக்கு ஷேர் பண்ணுங்கள். தன்யவாத். ஆல் தி பெஸ்ட்.